அடிக்க ஆசை ட்ரோல். மீனா கை கொடு. எதுக்குங்க? நீ முதல்ல குடு. எதுக்குங்க கை கொடுக்க சொன்னீங்க? நீ ஹால் ஒன்று பண்ணல, அதுக்காக தான். நான் என்ன பண்ணேன்? நான் ஹால்ல அப்பாவை ஓனர் ஆக்கலான்னு சொல்லும்போது நீ கை தரனல, அதுக்காக. ஏங்க, நானே என்னை அறியாமே பண்ண விஷயங்க அது. அத்தை பார்த்தோன்னே நான் கை தட்டுறதை நிறுத்திட்டேன். நீ ஒன்றும் தப்பா பண்ணல. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் மாதிரி பேசாதீங்க. சரி, உங்களோட அண்ணனை ஒருத்தன் ஏமாத்திட்டு போனானே கதிர், அவனை கண்டுபிடிச்சிங்களா இல்லையா? அவனை பத்தி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருக்கு. என்ன டீடைல்ஸ்? அவன் வீட்டுக்கு ஒரு ஆக்டர் வந்து வந்து போவாங்கன்னு கேள்விப்பட்டேன். யாரு? அவங்க பேர்லாம் தெரியாது, ஆனா அட்ரஸ் தெரியும். இப்ப இதை வச்சுட்டு எப்படி அந்த கதிரை நம்ம கண்டுபிடிக்க முடியும்? அப்படியே அவனை கண்டுபிடிக்கணும்னா அந்த ஆக்டரை பத்தி நிறைய டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும்ல நம்மளுக்கு. அந்த வேலையை நீ தான் பார்க்க போற. நானா? அவர் வீட்டுக்கு போயிட்டு நான் எல்லா வீட்டுக்கும் பூ கொடுப்பேன், உங்க வீட்டுக்கும் டெய்லியும் வந்து பூ கொடுக்கட்டான்னு கேளு. சரி, அடுத்தது? டெய்லியும் அவர் வீட்டுக்கு போகும்போது ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்மேஷன் உனக்கு கண்டிப்பா அவரை பத்தி கிடைக்கும். அதை வச்சு நம்ம கதிரை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணலாம். இது நல்ல ஐடியாவா இருக்கே. அதான் சொன்னேன், இந்த மனோஜ்காக நம்ம 2 பேரும் எப்படி தேடுறோம்னு பாரு. அதுவும் நான் அப்பா சொன்னதுனால தான் தேடுறேனே. ஏங்க, அவங்க 2 பேருமே பாவம் 30 லட்ச ரூபாய் பணத்தை தொலைச்சிட்டு வந்திருக்காங்க. இப்ப அவங்கள பத்தி இப்பெல்லாம் பேச தேவையில்ல. ஏன் மீனா, அந்த பார்லர் அம்மாவும் உன்னைய பத்தி எப்படிலாம் தப்பா உன்கிட்ட பேசியிருக்கு. அப்போ அது பத்தி எப்படி நீ கவலைப்படுற? அம்மாட்ட திட்டு வாங்குறது உனக்கு சந்தோஷமா இருக்கான்னு அந்த பார்லர் அம்மா உன்கிட்ட கேக்குது. அப்படி இருந்தும் நீ எப்படி அதுக்கு இப்படிலாம் உதவி செய்யற? ஏங்க, அவங்க எதையோ பேசிட்டு போட்டோம், அது அவங்களோட புத்தி. ஆனா நான் அப்படி இல்ல, எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணணும் தான் நினைப்பேன். அதான் இல்ல, உன்னோட கேரக்டரே அதுதானே. நாளைக்கு அந்த ஆக்டரோட வீட்டுக்கு போயிட்டு பூ கொடுக்கட்டான்னு கேளு. சரிங்க. டு பி கண்டினியூட்.